கூட்டத்தில் எஸ்ஐஆர் கூட்டத்தை புறக்கணிக்க என்ன காரணம்? யாருங்க இந்த கூட்டத்தை? ஒரு கட்சி நடத்துகிற கூட்டத்துக்கு அரசாங்கம் நடத்தினா கலந்துக்குவோம். இப்போ நாங்கள் ஒரு கட்சி கூட்டம், நாங்கள் ஒரு பொது விஷயத்துக்கு கூட்டம் நடத்தினா திமுக கலந்துக்குமா இல்லை? இது தேவையில்லையே. இன்னொன்று, 52லேருந்து 2004 வரை 8 முறை இதே எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கிறது. 21 வருடங்கள் கழித்து 2004லேருந்து இப்போ பீகாரில் நடந்ததில் தான் நிறையா குளறுபடிகள், குற்றச்சாட்டுகள், 65 லட்சம் பேருக்கு வாக்கு உரிமையே இல்லாமல் போய்விட்டது. அது சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு நீதிமன்றம் பல ஆணைகளை இட்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் வாக்கு திருட்டு நடந்ததாகவே எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. இப்போ தமிழில் அங்கே நடப்பது பாஜக கூட்டணி அரசாங்கம். பட் இங்கே நடக்கிறது திமுக அரசாங்கம். அதை பூத்தாக போய் செக் பண்ண போகிறது தமிழ்நாட்டில் உள்ள அரசு துறை அலுவலர்கள் தான். இதை வேணா கால அவகாசம் 1 மாதம்ங்கிறத 1 மாதம் தானே கொடுத்துருக்காங்க, அதை வேணா நீட்டிச்சு கேட்கலாம். இது அரசாங்கம் முறையாக செய்யலாமே. எத்தனை பேர் இறந்து போனவர்கள் வாக்காளர்கள் நிறுத்தலாம். ஏன் பாசிட்டிவாக பார்க்கலாமே? அதை நம்ம ஏன் பயத்தில் பார்க்கணும்? அரசாங்கமே திமுக கையில் தானே இருக்குது. உங்களை மீறி என்ன நடத்த முடியும்? வேண்டுமானால் வெளிநாட்டில் இப்போ நம்ம சொந்தக்காரவங்க, அண்ணன் தம்பி அவர்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம். அவங்க எப்போ வேணாலும் இங்கே வரலாம். அவங்களுடைய வாக்குகள் இந்த நேரத்தில் வர்றப்ப வெரிஃபிகேஷன் இப்போ இல்லைன்னு சொல்லி நீக்கப்படுவதை எல்லா கட்சிகளும் ஒற்றுமையாக இருந்து அதை தடுக்கலாம். வேறு என்ன தப்பு நடந்துருன்னு இவங்க பயப்படுறாங்கப்பா உங்கள் திமுக? வேறு என்ன தப்பு நடந்துட போகுதுன்னு இது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறதே தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்கள். அதனால தான் நாங்கள் அந்த கூட்டத்துக்கு போகல. அதாவது எஸ்ஐஆரில் இந்த பீகாரில் நிறைய குளறுபடிகள், 65 லட்சம் பேருக்கு வாக்கு உரிமை இல்லாமல் ஆகிருக்கு. அதுக்கு இன்றைய வரைக்கும் இன்னும் தேர்தல் ஆணையம் சரியான பதில் கொடுக்கலங்கிறதெல்லாம் உண்மை. பட் அங்கே பீகாரில் நீங்கள் சொல்கிற மாதிரி மத்திய அரசுக்கு ஆதரவான ஆட்சி ஏதோ தில்லு முள்ளு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்க. இங்கே எப்படி பண்ண முடியும்? இங்கே நடப்பது திமுக ஆட்சி தானே. இந்த ஆட்சியில் என்ன தப்பு பண்ண முடியாது? எல்லா கட்சிகளும் விஜிலண்டா தான் இருக்க போறோம். நாங்க டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.